மதிய வேளையில காடு முழுக்க தாகத்தால வறண்டு போய் இருந்தது. மீன் குருவி அது கிட்ட இருக்கிற கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கிட்டு அடிபட்டு இருக்கிற ஒரு மான் குட்டி கிட்ட போனது. பயப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், மான்குட்டி இந்தா இந்த தண்ணிய குடி, உனக்கு உடம்பு சரியாகிடும். அப்ப புதருக்கு பின்னாடி இருந்து தெய்வீக வெளிச்சம் ஒண்ணு வந்தது. பெரிய ரெக்கைகளோட ஒரு வயசான பறவை வந்தது. அத சுத்தி மாய ஒளி வட்டம் இருந்தது. மீனும் எல்லாரும் அவங்க உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வறட்சி காலத்துல நீ மட்டும் அடுத்தவங்களுக்கு அந்த தன்னலமற்ற சேவைதான் என்ன சொர்க்கத்துல இருந்து இங்க வர வச்சது. இந்தா இந்த விதைய வச்சுக்கோ. சாமி, எனக்கு இந்த மந்திர விதையெல்லாம் வேணாம், அதுக்கு பதிலா வரப்போற புயல தாங்கக்கூடிய ஒரு கூடு மட்டும் தாங்க. குழந்தையே, இது சாதாரணமான விதை இல்ல, இது உன்னோட உணர்வுகளோடு கண்ணாடியா மாறும். அந்த வீடு நீ நினைக்கிற மாதிரி நடக்கும். அத வச்சு நீ இந்த காட்டுல இருக்கிறவங்களுக்கு உதவி செய். மறுநாள் காலையில சூரியன் உதிச்ச உடனே மீனுக்குருவி அந்த விதைய விதைச்சது. அது கண் இமைக்கும் நேரத்திலேயே வானத்தை தொடுற அளவுக்கு வளர தொடங்குச்சு. அதோட இலைகள் பச்சையாவும் மென்மையாவும் இருந்தது. ஒரு இலையும் பெருசா இருந்தது. அந்த மரத்துல இருந்து வாழைப்பழங்கள் கூட தங்கம் போல இருந்தது. மீனு, இது என்ன வாழைப்பழங்களா இல்ல குபேரரோட புதையலா? இப்படி பல பலன்னு பழக்குது. நான் கனவு எதுனா காண்றேன்னா என்ன? நீ ஒரு நிமிஷம் சும்மா இருக்கிக்கோ. இந்த வாழைப்பழத்துல இருந்து வர வாசனை காடு முழுக்க பரவுது. ரொம்ப இனிப்பா இருக்கும் போலயே. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மந்திர வாழைப்பழம்னு சாமி கொக்கு சொன்னாரு. இது என்னோட உணர்வால இயங்கும்னு சொன்னாரு. இத வச்சு நான் ஒரு அரண்மனை கட்டுவேன். அம்முக்குருவி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? சரி மீனு, நம்ம 2 பேரும் சேர்ந்து காடு, ஏன் பக்கத்து காடு வியந்து பாக்குற மாதிரி கட்டுவோம். மீனுக்குருவி ஒரு தங்க வாழைப்பழத்தை தொட்ட உடனே அது பஞ்சு மாதிரி மென்மையா மாறினது. பாத்தீங்களா, நான் ஒரு பழத்தோட இன்னொரு பழத்தை வச்ச உடனே அது ஒரு சுவர் மாதிரி ஆகுது. அம்முக்குருவி, நீ மேல ஒரு கூரை மாதிரி ரெடி பண்ணு. சரி மீனு. ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா, சூரிய ஒளி இந்த சுவர் மேல விழுது. ஆனா கொஞ்சம் கூட சூடாகவே இல்ல. இந்த ஜன்னல பாத்தீங்களா, அதுல இருந்து வர காத்து நல்ல சந்தன மர காத்து மாதிரி மனமா ஜில்லுன்னு இருக்கு. மீனு, இந்த வீடு ஒரு ராஜாவோட அரண்மனை மாதிரி இருக்கு. இதையெல்லாம் தூரத்துல இருந்து ஒரு மரத்துல டூட்டு காக்காவும் ஜக்கு குரங்கும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பேராசையோட இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க பாத்தியா ஜக்கு, அந்த மீனு குருவி கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கு. நம்ம அந்த தங்க வாழைப்பழங்களை எல்லாம் வித்துட்டா அப்புறம் நம்ம வாழ்நாள் முழுக்க வேற எதுவும் செய்ய வேணாம், ஜாலியா உட்காந்துக்கிட்டே சாப்பிடலாம். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் டோட்டு அண்ணா. மீனுக்குருவி தானிய கிடங்கே கட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். மீனுக்குருவி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம திடீர்னு போய் தாக்கி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடுவோம். நடுராத்திரி ஆனதும் ஜக்குவும் டூட்டுவும் சத்தமே இல்லாம அந்த இடத்துக்கு போனாங்க. மீனுக்குருவி உள்ள நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தது. பொறுமையா டூட்டு அண்ணா, தரை எப்படி வைரம் போல ஜொலிக்குது, கவனமா அடி எடுத்து வைங்க. டேய் பயந்தாங்கோலியே, பாரு அங்க தானியம் இருக்கு. எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, எல்லாம் காலியாகிடும். டூட்டு காக்கா காலை தரையில வச்ச உடனே அந்த வீடு இவங்க கெட்ட எண்ணம் கொண்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டது. டூட்டு காக்கா வீட்டுக்குள்ள வந்த உடனே திடீர்னு தர தண்ணி மாதிரி உருகி போய் கண்ணாடி மாதிரி வழவழப்பா ஆனது. என்னது இது? என்னோட கால் எங்கேயோ போகுது, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. டூட்டு காக்கா கால் காத்துக்கு மேல பறந்து நேரா சுவத்துல போய் மோதிச்சு. அந்த சுவர் ரப்பர் மாதிரி திரும்ப டூட்டு காக்காவை தூக்கி எரிஞ்சது. என்ன டூட்டு அண்ணா, டான்ஸ் ஆடுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து பிடிக்கிறேன். ரகு அதோட கைய நீட்டும் போது அதோட கால் வழுக்கி அவன் சுத்தி ஒரு லட்டு மாதிரி ஆனா. ஐயோ, எனக்கு தலை சுத்துது, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ரகுவும் வழுக்கிக்கிட்டே கதவுக்கு வெளியே போய் சேத்துல போய் விழுந்தது. நான் அவ்வளவு சீக்கிரம் எதையும் பண்ண மாட்டேன். டூட்டு காக்காவும் திரும்ப நடக்க ட்ரை பண்ணது. இந்த தடவை தரையும் ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி ஆனது. டூட்டு காக்காவை காத்துல தூக்கி நேரா வெளியே இருக்க முள் புதர்ல எரிஞ்சது.
இது வீடா இல்ல சர்க்கஸா? என்னோட எலும்பு எல்லாம் நொறுங்கிடுச்சு. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற மீனுக்குருவியோட இனிய குரல் கேட்டது. அப்ப அது தூக்கத்துல முணுமுணுத்துக்கிட்டே இருந்தது. வெளியே யாரோ ஃபுட்பால் விளையாடுறாங்களா? அவங்கள வெளியே விடுங்க. காலையில சூரியன் உதிக்கும் போது மீனுக்குருவியும் அம்முக்குருவியும் கிக்கோ கிளியும் வீட்டுக்கு வெளியே வந்தாங்க. டூட்டு காக்காவும் ஜக்குவும் மோசமான நிலைமையில இருக்கிறத பார்த்தாங்க. டூட்டு காக்கா, நைட்டு ஃபுல்லா இந்த புதர்ல என்ன தேடிக்கிட்டு இருந்த? அம்மா ஜக்கு, உன் ஃபேஸ்ல மண்ணை வச்சு யாரு மேக்கப் போட்டது? ஜக்கு கபடி ஆடி இருக்கோம், அதான் மண்ணா இருக்கு. ஆ நாங்க நைட்டு ஃபுல்லா நிலாவை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். என்னோட வீடு வேண்டாதவங்களையும் தீயும் எண்ணம் கொண்டவங்களையும் ஒருபோதும் உள்ள அனுமதிக்காது. அடுத்த தடவை வரும்போது நல்லவங்களா மாறிட்டு என்னோட வீட்டுக்கிட்ட பர்மிஷன் கேட்டுவாங்க. திடீர்னு வானம் மாறினது. பகல் போய் இருள் சூழ்ந்து நைட் ஆனது. பெரிய பெரிய பனிக்கட்டிகள்லாம் விழுந்தது. பறவைகளோட வீடு எல்லாம் வைக்கோல் மாதிரி காத்துல பறந்து போனது. மீனு, என்னோட வீடு காத்துல பறந்து போயிடுச்சு. என்னோட சின்ன குழந்தைங்க பனியில நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்ப எங்க போவேன்? இது ஒரு பேரழிவு. காட்டுல இருக்க பாதி பறவைங்க வீடு இல்லாம இருக்காங்க. தங்க இடம் இல்லைன்னா அப்புறம் யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, யாரும் பயப்படாதீங்க. சீக்கிரம் எல்லாம் என்னோட வீட்டுக்குள்ள வாங்க. ஆனா அம்மு, உன்னோட வீடு ரொம்ப சின்னது. இங்க நிறைய பறவைங்க விலங்குங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எப்படி இடம் தர முடியும்? அம்முக்குருவி, நான் அதை மறந்துட்டேன். இந்த வீடு என்னோட உணர்வால இயங்குது. என்னோட இதயத்துல எல்லாருக்கும் உதவணும்னு பெருசா நினைச்சா இப்ப இந்த வீடும் பெருசா மாறும். பாரு, பறவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. இந்த மந்திர வாழைப்பழ வீடு இவர் எல்லாம் பின்னாடி போக ஆரம்பிச்சது. அந்த வீடு ஒரு பெரிய மண்டபம் மாதிரி பெருசா ஆனது. என்னோட அன்பான மந்திர வீடே, வெளிய பனி பெய்யறனால ரொம்ப குளிரா இருக்கு. நான் இந்த சுவர்ல இருந்து கதகதப்பான காத்து வரும்னு ஆசைப்படுறேன். உங்களோட மாயாஜாலத்தை காட்டுங்க. இப்ப உடனே அந்த தங்க நிற சுவர் எல்லாம் ஆரஞ்சு நிறமா ஆக தொடங்குனது. அந்த சுவர்ல இருந்து சவுத் ஏசியா பாலைவனம் மாதிரி நறுமணம் வீச தொடங்குனது. வீடே கதகதப்பா இருந்தது. மீனு, இந்த வீட பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு தாயோட அரவணைப்புல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். வெளியே டூட்டு காக்காவும் ஜக்குவும் ஒரு உடைஞ்ச மரத்துக்கு கீழே நின்னுகிட்டு இருந்தாங்க. அவங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்து மீனுக்குருவி சந்தோஷப்பட்டது. டூட்டு அண்ணா, அந்த மீனுக்குருவிக்கு நம்ம கெட்டது பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா அந்த மீனுக்குருவி எல்லாரையும் குளிர்ல இருந்து காப்பாத்துது. அப்ப நம்ம கொடூரமானவங்களா? இப்ப மீனுக்குருவியோட குரல் கேட்டது. டூட்டு அண்ணா, ஜக்கு, ஏன் அங்கேயே இருக்கீங்க? ஏன் குளிர்ல செத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வீட்டுக்குள்ள வாங்க. இங்க நிறைய இடம் இருக்கு, நல்ல கதகதப்பாவும் இருக்கு. இல்ல மீனு, எங்களை மன்னிச்சிரு. நாங்க உன்னோட வீட்டை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணோம். உன்னோட புனிதமான வீட்டுல நாங்க கால் வைக்க தகுதி இல்லாதவங்க. டூட்டு அண்ணா, இஷ்டப்படுற காலத்துல எதிரின்னு யாரும் இல்ல. தப்பு பண்ணாம யாரும் இருக்க மாட்டாங்க. யாரும் தப்ப வேணும்ட்டே பண்ண மாட்டாங்க. அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கிட்டா அதுக்கப்புறம் தப்பே பண்ண மாட்டாங்க. இங்க வீட்டுக்குள்ள வாங்க. சூடா வேர்க்கல்லையும் தானியமும் இருக்கு. வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். புயலும் நின்னுது, வானம் தெளிவானது. எல்லா பறவைகளும் விலங்குகளும் பத்திரமா வெளியே வந்தாங்க. டூட்டு காக்காவும் ஜக்குவும் மீனுக்குருவிய வணங்குனாங்க. மீனு, இன்னையில இருந்து நான் தான் உன்னோட பாதுகாவலன். நீ எங்களுக்கு ஒரு வீடை மட்டும் தரல, ஒரு புது வாழ்க்கையவே தந்திருக்க. ஒரு வீடுன்றது செங்கலும் சிமெண்ட்ல கட்டுறது இல்ல, மத்தவங்க மேல அன்பும் கருணை காட்டுறதுனாலதான் நம்மளோட இதயம் துடிக்கும். நம்ம மத்தவங்களுக்காக மனசார உதவி பண்ணும்போது இந்த பிரபஞ்சமே நமக்காக உதவி பண்ணோம். இப்பவும் அந்த காட்டுல அந்த தங்க நிற வாழைப்பழ வீடு மின்னிக்கிட்டே இருக்கு. அது வெறும் வீடு மட்டும் இல்ல, சின்ன நல்ல செயல் இந்த உலகத்தையே மாத்துன்றதுக்கான ஒரு சின்னமா இருந்தது. கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? தீமை செஞ்சா கெடுதல் நடக்கும். நம்ம அன்பை கொடுக்கும் போது எதிரிய கூட நல்லவனா மாறிடும். Please subscribe.